அப்படி தெய்வம்ங்கிறது வேற சக்திங்க, உணர முடியுதுல்ல. இவங்க போய் கேட்டுட்டு 10 ரூபா அந்த தட்டுல போட்ட உடனே இவர் கடன் எல்லாம் அடைஞ்சிடணும், இவருக்கு கோடி கோடியா பணம் கொடுக்கணும், பாவம் எல்லாம் பண்ணிக்குவாரு. அப்ப போய் நின்றுட்டு இருக்கும்போது நல்லதே நடக்கணும். அதுக்கு கடவுள் என்ன, நம்ம வேலைக்காரன், கணக்கே வேறீங்க. தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை. கடவுள் அதான் சொல்றாரு, தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு, உன்னை நீ புரிஞ்சுக்கடா, உனக்கு ஒரு கேடு வராதுராங்கிறார். தன்னை அறியாமல் அவன் தானே கெடுகின்றான். திருமூலர் உட்கார்ந்த இடத்துல எழுதிட்டாருங்க. நீ உன்னை புரிஞ்சுக்கலைன்னா நீயே கெட்டு போயிருவ, சீரழிஞ்சிருவ. நீ உன்னை புரிஞ்சதுக்கு அப்புறம் அவன் அறிந்த பின்பு அவன் தன்னையே அர்ச்சித்தான். அவனே பூஜை பண்ற மாதிரி இறைநிலைக்கு வந்துடுறான். அங்கதான் உன் இறைநிலை காத்துக்கிட்டு இருக்க ஒழிய, நீ கட்டத்துல இருக்கிற மாதிரி, கர்மாவில் இருக்கிற மாதிரி உன்னோட கஷ்டப்படுத்தி கசக்கி நீ கொண்டு போய் மீறி செஞ்சுட்டு வந்தா இறைவன் என்ன செய்ய?